மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமும் அமெரிக்க மத்திய கட்டளையின் செயல்பாட்டு தலைமையகமுமான அல் உதைத் விமான தளத்தை செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்கியதாக கத்தார் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று கத்தார் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது ஒரு தீவிரமானதாக விவரிக்கப்பட்டது. ஆனால் தெஹ்ரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையோடு தொடர்புடைய ஈரானின் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் அதிகரிப்பு கட்டுப்படுத்தப்பட்டது. ஈரானிய பிரதேசத்திலிருந்து கத்தார் நோக்கி 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒன்று வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டது. இரண்டாவது தோஹாவின் தென்மேற்கே அமைந்துள்ள தளத்தின் அருகே தரையிறங்கியது. இதனால் உயிர் சேதம் அல்லது குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்படவில்லை. கத்தாரின் ஆயுத படைகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதாகவும் நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாக்க முழு திறனையும் தக்கவைத்துக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அல் உதைத் விமான தளம் சுமார் 10,000 அமெரிக்க வீரர்களை கொண்டுள்ளது மற்றும் பிராந்திய விமான நடவடிக்கைகள், தளவாட ஒருங்கிணைப்பு, கட்டளை மேற்பார்வை ஆகியவற்றிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஈரானிய அணுசக்தி உள்கட்டமைப்பு, ஏவுகணை வசதிகள் மற்றும் மூத்த நபர்களை குறிவைத்து சமீபத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கு ஈரானின் பதில் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் உள்ளிட்ட அமெரிக்க படைகளை நிலைநிறுத்தும் வளைகுடா நாடுகளை நோக்கி ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து 60க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பல ட்ரோன் ஊடுருவல்கள் உட்பட சமீபத்திய நாட்களில் டஜன் கணக்கான அச்சுறுத்தல்களை தங்கள் வான் பாதுகாப்பு தடுத்து நிறுத்தியுள்ளதாக கத்தார் அதிகாரிகள் தெரிவித்தனர். மார்ச் 2ஆம் திகதி கத்தார் வான்வெளியை நெருங்கி வந்த 2 ஈரானிய Su-24 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர்.